Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. வெல்கம் டு Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு கரண்டி ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை நீங்கள் எல்லா வகையான ரைஸுக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு ரொம்ப செய்யறதுக்கு மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், நம்மளோட கரண்டி ஆம்லெட் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து சாஃப்டாக இந்த மாதிரி பந்து போல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 முட்டையில் ஆம்லெட் செய்ய போகிறேன். இந்த கரண்டி ஆம்லெட்டுக்கு ரொம்ப முக்கியமான சாமான்களில் ஒன்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தாளிக்கிற கரண்டி. இப்போ நம்ம நான்ஸ்டிக்கில் வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா இரும்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இந்த கரண்டி கண்டிப்பாக தேவைப்படும். நான் இன்னைக்கு இதுக்கு 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நமக்கு தேவைப்படும். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கரண்டி ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த எக் பீட்டர் எடுத்துக்கோங்க. எக் பீட்டரை வச்சு நல்லா அடிக்கிறப்ப நம்மளோட முட்டை சாஃப்டாக வரும். இல்லை நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட அடிச்சுக்கலாம். இப்போ 2 முட்டையும் நம்ம உடச்சி அந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக் பீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா முட்டையை கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து வரணும். நொறா மாதிரி நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்மளோட முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக உப்பலாக வரும் நம்மளோட ஆம்லேட்டு. இதுலேயே மஞ்சள் தூளையும் மிளகுத்தூளையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போட்டிருக்க மிளகுத்தூள் ஓரளவு நல்ல மீடியம் காரமாக இருக்கும். அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லியையும் இதிலேயே போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். இதில் நீங்கள் மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி நொற வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரண்டி, தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். சின்ன அடுப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. பெரிய தீயில் வச்சு ரொம்ப பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், ஒழுங்காக வேகாது. இப்போ சின்ன அடுப்பில் நான் ஒரு மீடியமாக தீயை வச்சு நான் எடுத்து வச்சிருக்கிற கலந்து வச்சிருக்கிற ஆம்லெட் மிக்ஸையும் இதிலேயே போட்டுட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா ஒரு சைடு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறிச்சுன்னா உங்களுக்கு உள்ள ஆம்லெட் ஷேப் மாறிடுமோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கலரி விட்டோம் அப்படின்னால ஷேப்பும் வரும். நல்ல உள்பகுதியும் நல்லா வெந்திருக்கும், நமக்கு ஆஃப் பாயிலாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறமும். இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அந்த சைடும் நல்லா எல்லா இடமும் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு ஷேப்பில் இருக்குன்னு பண்ணிங்கன்னா உள் பக்கம் வேகாது. இப்போ அடுத்த சைடு நல்லா வேகட்டும். திருப்பி விட்டாச்சு. தேவைப்பட்ட இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இனிமேல் நீங்கள் கலந்து விடக்கூடாது. 2 ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழகாக திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேப்பாக நல்ல கரண்டி ஷேப்லேயே நமக்கு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா 2 சைடு அடிக்கடி திருப்பி போட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டீங்க அப்படின்னா உள்ள நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிற ஆம்லேட்டும் வெளியில் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்லையும் கிடைக்கும். நம்மளோட கரண்டி ஆம்லேட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு ஈஸியான கரண்டி ஆம்லேட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லா வகையான சாம்பார், ரசம், அதே மாதிரி வெரைட்டி ரைஸ், பிரியாணியோட வச்சு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். இந்த ஆம்லேட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.